ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ் நடிகை இப்போ பிக் பாஸில் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. எஸ், கேட்கும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தெலுங்கு பிக் பாஸ் கொஞ்ச நாள் முன்னாடி தான் முடிஞ்சது. கன்னடா பிக் பாஸ் லாஸ்ட் சண்டே தான் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த கன்னடா பிக் பாஸ்க்கு வந்து போயிருந்த நம்மளோட மோக்ஷிதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலில் நடித்தா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியல். ஃபஸ்ட்டு ஹீரோயினாக கமிட் ஆகி நடித்தவங்க இவங்க தான். சீரியல் கொஞ்ச நாளும் சூப்பராகவும் போயிட்டு இருந்தது இவங்களோட இதில். அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க. கண்டிப்பா மோக்ஷிதாவ மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரீசென்ட்டா அவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள போனாங்க. கன்னடா பிக் பாஸ்க்குள்ள. அந்த பிக் பாஸ்ல அவங்களோட ப்ளே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மக்களோட மனசுல ரொம்பவே இடம் பிடிச்சிருந்தாங்க. டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்குமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. ஏன்னா, மக்களோட சப்போர்ட் அவ்ளோ அதிகமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனாலும் அவங்கள விட வெல் பிளேடா நெறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா நம்ம கன்னடா பிக் பாஸ் வந்து பார்த்தது கிடையாது. தெரியல நம்மளுக்கு. இவங்க வந்து 3 பிளேஸ் வந்திருக்காங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. நம்மளோட மோக்ஷிதா. அ பிக் பாஸ விட்டு வெளியில வந்து அப்கமிங் நெறைய ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆயி சூப்பரா கலக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து பர்சனலா அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மோக்ஷிதாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா, அ பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு அந்த டாப் 3ல வர்றதுன்றது பெரிய விஷயம். அது அது வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும் கண்டிப்பா. வாழ்த்துக்கள் மோக்ஷிதா.